சரியான லீடிங் கொஸ்டின் இது. இஷ்யூ இஸ் அந்த இதில் கலந்துக்கலன்னா அதுக்கே என்னவோ ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு. அவருக்கு அங்கே இது இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம், அது வேற விஷயம். இன்னைக்கு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எல்லாம் அப்படி கிசு மாதிரி அவருக்கு இவருக்கு இல்லை இவரா அவரா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம் என்றைக்கும் போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தோடு பேசணுன்றது தான் நம்முடைய பாலிசிங்க. இன்றைக்கி அவர் கொடுத்துருக்கார் சிடிஆர். இதில் இவர் பேசியிருக்கார், இது பேசியிருக்கார் அப்படின்னும் போது இது நேரடியான குற்றச்சாட்டு பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் கூட அவர் பதில் சொல்லலை அப்படின்னா அது தவறாக பார்க்கப்படும். ஸோ அதனால் அவர் பதில் சொல்லியிருக்கார். பட்டு அந்த காவல்துறையினரிடம் பேசினது என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் வரவில்லை. அதில் அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லலை. எனக்கு காவல்துறையினர் மீது மதிப்பு இருக்கின்றது, அதனால நான் பேரை சொல்லலை அப்படின்னு இருக்காரு. பட் நாளைக்கு அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐ விசாரணை வேணும், இதில் இவங்க ஏதோ மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர் வச்சாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் வெளில தான் தீரும். பட் அதுதான் லாஜிக்கல் கன்க்ளூஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வெறும்ன மக்கள் மன்றத்துக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போகிறோம், பாருங்கள் இந்த ஆட்சியில் எப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வேலைக்காகாது. ஏன்னா இதை ஆம்ப்ளிஃபை பண்ண வேண்டிய அதிமுகவோ இல்லை அவங்க கூட இருக்க பாஜகவோ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அப்போது கோர்ட்டு தான் ஒரே வழியாக இருக்கும், செய்வார்னு நினைக்கிறேன்.